எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த தீபாவளிக்கு எல்லோரும் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொண்டாடி இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு நம்ம ஸ்வீட்ஸ் வாங்குறது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன தான் நமக்கு ஸ்வீட் பிடிச்சாலும் ஓரளவுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த ஸ்வீட்ஸ்லாம் மிச்சமாகி நிறையாவே இருக்கும். அந்த ஸ்வீட்ஸை வச்சு என்ன நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட்லாம் சாப்பிட்டு அதை அப்படியே கடிச்சிடுவாங்க. அதை மட்டும் கடிச்சு வச்சுருக்கதை மட்டும் கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கக்கூடிய நிறையா ஸ்வீட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவு தான். ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சா கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்குறப்ப மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு பதத்துக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக எல்லாத்தையும் மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாவு ஊறிட்டுருக்க சமயத்தில் நம்ம 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கண்டிப்பாக இதுக்கு சேர்க்கணும். அப்போ தான் ரெசிபி அட்டகாசமாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் டஸ்ட்டெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்துட்டு 2 தடவை 3 தடவை நல்லா அலசிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பருப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது ஓரளவுக்கு வேகணும். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் கூட போதும். ரொம்ப குழைய வச்சிடாதீங்க. குழைய வச்சுட்டா டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். இப்போ இந்த பருப்பு வெந்த பருப்பை நான் ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டி தண்ணி சத்து இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆக்கி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கரகரன்னு நல்லா பவுடராக வச்சுக்கோங்க. ரொம்ப நெய்ஸ் பவுடராக அரைக்க வேணாம். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துருக்கோம். தேங்காய் பூ எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூவை ஒரு ட்ரையான கடாயில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். நீங்கள் ரொம்ப ப்ரௌன் கலராக வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தேங்காய் பூவில் இருக்கிற அந்த தண்ணி சத்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் நேரம் வரைக்குமாவது இந்த ரெசிபி கெட்டு போகாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வதக்காமல் பச்சையாக போட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட முடியாது. நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிருச்சு. இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் எடுத்திருக்க ஸ்வீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு, அதிரசம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா ஸ்வீட்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்க கடிச்சிட்டு வச்சுருக்க மாதிரியான ஸ்வீட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த கடிச்ச பீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்வீட்டை மட்டும் நல்லா நெய்ஸாகவே அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்கோ அந்தளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேங்காய் பூவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம ஸ்வீட்டு எல்லா ஸ்வீட்டையுமே இந்த மாதிரி நெய்ஸாக அடித்து வச்சுருக்கோம். அந்த ஸ்வீட்டையுமே சேர்த்துருங்க. நம்ம அதை எடுத்துருக்கக்கூடிய ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பு தேங்காய் பூ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவுமே சால்ட்டு கூட இதுக்கு தேவைப்படாது. இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையிலே உருண்டை பிடிச்சிக்கோங்க. நார்மலான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மைதா மாவும் ஊறிட்டுருக்கு. இதில் ஒரு சின்ன சைஸ் பால் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்தாலும் அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துருக்க இந்த மைதா மாவு உருண்டையை ஆயில் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு லைட்டாக திரட்டிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட் உருண்டையை இது உள்ளே வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. லைட்டாக நீங்கள் மடிச்சுட்டே இருந்து நல்லா மாவை நடுவில் சென்டராக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிரும். இதை நீங்கள் தோசை டவாவில் ஃபஸ்ட்டு ஆயில் எதுவுமே சேர்க்காமல் போட்டு வெறும் டவாவில் நீங்கள் 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு செவக்க வைக்கணும். ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா மைதா மாவு வேக பத்தாமல் இருக்கும்.
மைதா மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அல்லது நெய் கூட சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுருங்க. இது வந்து மைதா மாவுங்கிறனால நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் போலி ரெடி ஆயிருச்சு. இந்த தீபாவளிக்கு மிச்சமான ஸ்வீட் வச்சு இந்த மாதிரி ஸ்வீட் போலி ரெடி பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.